வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. நான் என்று காவல் செய்வதற்கு பரனோடு இருப்பதாக தெரிவித்தாரே, அது அவர் மிக்க பரன். என்ன சோதனை! கண்ணுக்கு எட்டி வரை காத்து மூடி விண்ணை அளாவிய புகை மண்டலம், எங்கும் காதல் சூழ்ந்த இரவு நேரம், இடையிடையே பிணங்கள் வேகி வெளிச்சம், நள்ளிரவில் ஊடுருவி தொனிக்கும் நாய் நரி பேய்களின் கூக்குரல், இதற்கிடையிலே மனித சஞ்சாரமற்ற மயானத்தில் தன்னந்தனியாக இன்று தவிக்கும் இந்நிலையை பார் ஆண்டவன். என்னை பார்த்து பயந்து ஓடியவர்கள் எத்தனை பேர்? நீ ஒருவன் தைரியமாக நிற்கின்றாய். உன்னை ஒரே அடியாக அடித்து விழுங்க போகிறேன். உன்னிடத்தில் ஒன்றுதான் பசியேற வேண்டும் என்றால் நான் கொண்ட சத்தியம் பொய்யாகப்படுமானால் இந்த பேய்களிடத்தில் சத்தியம் பொய்யாகட்டும். சத்தியத்தை காப்பதற்காக நாடிலிருந்து நகரிலிருந்து நல்ல மனைவி மகனை இறந்தேன், உற்ற நண்பன் மந்திரி சத்தியத்தை தீர்ந்தேன். ஆனால் நான் கொண்ட சத்தியத்தை மட்டும் இழக்கவில்லை. நான் லட்சியமாக கொண்ட சத்தியம் பொய்யாகப்படுமானால் நான் தின வணக்கம் அந்த நமச்சிவாய மந்திரம் என்னை காக்கட்டும். சதா சர்வ காலமும் ஆதி சிவனின் திருப்பாதத்தை பற்றியே பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். தாங்களின் வாழ்க்கை வரலாற்றை நாங்களும் கேட்க பிரியப்படுகிறோம். தயவு கூர்ந்து எங்களுக்கும் அதை அருள்வீர்களா? என்னுடைய வரலாற்றை கேட்க வேண்டுமானா மரங்களோடு மரங்களாகும், இலைகளோடு இலைகளாகும் மறைந்திருந்து கேளுங்கள். ஏனென்றால் மயானத்துக்கு வருவார்கள், உங்களை பார்த்து பயந்து ஓடிவிடுவார்கள். அந்த பாவத்தை கூட நான் ஆளாகக்கூடாது. என்னுடைய வரலாறை கேட்க வேண்டுமானா மறைந்திருந்து கேளுங்கள். அப்படியே கூறுகின்றேன். அப்படியே ஆகட்டும். பிறந்ததும் இருந்த மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடும், பிறந்தது மண்ணே இறப்பதற்கென்றே பேசிடும், பிறந்ததும் மண்மேல் இறப்பதற்கென்றே பேசிடும்.
சொல்லும் கடிமைப்பட்டு விட்டேன். மனமே, நான் என்னை மறந்தாலும் நீ உன்னை மறவாதே. பிறப்பிலே துவங்கும் வாழ்வு இறப்பிலே முடிவு. ஒரு முறை பிறவி எடுத்த ஜீவனுக்கு சாவு ஒரே முறைதான். ஆனால் இடையிலே பயம், அவநம்பிக்கை என்னும் பேய்கள் பிடித்தாடினால் நித்தம் நித்தம் சாவுதான். மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டென்று மகிழ்ந்திருந்த மனிதா, விம்மி எழுத மனையால் வீதியோடு நின்றுவிட்டால் சுமந்து வந்த சுற்றம் சுடலையோடு திரும்பிவிட்டான். இப்போது உனக்கு பேரெங்கே, பெரிய தனம் எங்கே, ஊரெங்கே, உறவெங்கே? நீ எரிந்து விட்ட சாம்பல். இருந்த ஒரு சிம்மாசனம், இறந்த பிறகு ஒரு மேடையா? முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடிசாம்பலாவார். வாழ்வு சதமன்ற ஆசை கேட்டில் ஆடிய பம்பரமே, இதை உன் ஆட்டம் ஓய்ந்து விட்டதுப்பா. நீ கணவன் புது பதுமை வித்து விளையாட போகிறார். இளங்குருத்தி, விதி என்ற சூறைக்காற்று சுரண்டடிக்கும் போது பூவென்றும் பிஞ்சு என்றும் காய் என்றும் கனி என்றும் கருதுவதில்லை. பந்தம் என்ற ரிச்சத்தை பற்றி கொண்டிருந்த பாசம் என்ற சில உடம்பை நீ மண்ணிலே பிறந்த போது என்ன கொண்டு வந்தாய்? இதோ நெருப்பிலே எரிகிற போது என்ன கொண்டு போகிறான்? ஏன் சிரிக்கிறீர்கள்? செத்த பிணங்களை பார்த்து இன்னொரு நாள் சாகும் பிணம் சித்தாந்தம் பேசுகிறதே என்றால் சிரியுங்கள், நன்றாக சிரியுங்கள். மாநிலத்தை வென்றவர் உண்டு, மாயை வென்றவர் உண்டு, ஆனால் மரணத்தை வென்றவர் இல்லை. மனிதர்களாய் பிறந்து இப்படி பேய்களாய் அலைகிறீர்களே, என்ன காரணம் தெரியுமா? உங்களை பிள்ளைகளாய் பெற்றெடுக்க உன் தாயும் தந்தையும் போகாத கோவில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, இருக்காத விரதம் இல்லை. அப்படி நான் வரம் இருந்து தவம் இருந்தும் உங்களை 10 மாதம்
தொந்தி செடியை சுமந்து துணைகளுக்கு பெற்று பால் ஊட்டி சீராக்கி வளர்த்து உங்களை ஆளாக்கி நல்லதொரு குடும்பத்தில் திருமணம் செய்வதற்கு உன் தாயும் தந்தை எத்தனை கஷ்டப்பட்டார்கள் நினைத்து பார்த்தீர்களா? இல்லையே. அவர்கள் வயதானவர்களோட பார்க்காமல் அவர்களை எத்தனை கொடுமை செய்தீர்கள். பெற்ற பிள்ளைகள் இருந்தபோது அவர்கள் அனாதையாக போவதற்கு எத்தனை வழி செய்தீர்கள். அந்த பாவம் தான் நீங்கள் எல்லாம் இப்படி பேய்களாய் அலைத்திரிகிறீர்கள். என்று கத்துகிறீர்கள், கதறுகிறீர்கள். நீ கட்டிய மனைவி எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து திருமணமான பிறகு 10 மாதம் சுமந்து வந்த தாயை பிரிந்து தனது கண் போன்று வளர்ந்த தந்தையை பிரிந்து தனது தோழி வலிமையாக இருந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை அத்தனை பேரையும் இருந்து தன்னை தாலியை கட்டிய கணவன் தான் வாழ்வில் தஞ்சம் என்று நம்பி உன் வீட்டுக்கு விளக்கேற்றி உன் சந்ததி தலைக்கு வந்த கட்டிய மனைவி இருக்க கண்ட கண்ட பெண்களோடு கள்ள தொடர்பு வைத்து கற்பை சூறையாடிவர்கள் நீங்கள். அதனால் தான் நீங்கள் எல்லாம் அப்படி பேய்களாய் அலைந்து திரிகிறீர்கள். பெண்களாய் பிறப்பெடுக்க பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்பார்கள். அப்படி மாதர் குலத்தின் மாணிக்கமாய் பிறந்த நீங்கள் சத்தியவான் மனைவி சாவித்திரி ஒரு கற்பின் எரியோடு தான் பிறந்தீர்கள், வளர்ந்தீர்கள். அதற்கு பின்னால் ஒரு ஆடவனுக்கு திருமணம் முடித்து கொடுத்த பிறகு பிற ஆடவன் மீது மோகம் கொண்டு கற்பின் தன்மையை கலங்கப்படுத்தினீர்கள். ஏன்? கணவன் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டவன். அவன் கூறும் வார்த்தையெல்லாம் மறுத்து கல்லானாலும் கணவன் என்ற பொன்மொழியை கலங்கப்படுத்தினீர்கள். அந்த பாவம் தான் நீங்கள் பேய்களாய் நாய்களாய் அலைந்து திரிகிறீர்கள். இந்த உலகத்தில் வழிபோக்குனை போல் வந்து புசல நாட்கள் நல்லதை செய்து பொறுப்போடும் லட்சியத்தோடு வாழ்ந்து போக வேண்டும். அதற்குள்ளாக நான் பெரியவன், அவன் சிறியவன், நான் பணக்காரன், அவன் ஏழை, நான் உயர்ந்த சாதி, அவன் தாழ்ந்த சாதி, எனக்கு எத்தனை சொத்துக்கள் என்றெல்லாம் வேதாந்தத்தை பேச மனிதா. இந்த அர்ஜுனனுடைய வாழ்வை ஒருமுறை எண்ணிப்பார். 56 நாட்டை ஆண்ட இந்த அர்ஜுனுடைய வாழ்வை ஒருமுறை எண்ணிப்பார். அரசனானாலும் ஆண்டியானாலும் முடிவில் ஆரணி மண்டானப்பா சொந்தம். ஆரடி மண் உண்டு அனைவருக்கும்,
பின்னவரை காக்க விசத்தை என்று விமலதேவா தொண்டர்களின் தொண்டனாய் தொண்டாற்றி தொண்டு செய்யும் துய்யனே வேலை சீபாட நீதி நடமாட வேந்தர்கள் புடைசூழ அடியின் அயோத்தியாவரில் ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து பொன்னாடி தரித்து பூச்சக்கரை குடை நிழலில் அரசு புரிந்தனா என்ன குற்றம் புரிந்தே எனக்கு ஏனப்பா இந்த நிலை எனக்கு ஏன் இந்த நிலை ஏன் எனக்கு இந்த நிலை நான் என்ன வினை புரிந்தேன் எனக்கு ஏனப்பா இந்த விதி ஏன் இந்த விதி எனக்கு நான் என்ன பாவம் செய்தேன் பசி என்று வந்தவர்களுக்கு புசி என்று அள்ளி கொடுத்தேனே அதற்கு நீ கொடுத்த விதியா சோதனையா